நேரம் தியானம் செய்துக்கிட்டே இருந்தார். ஒரு பதிலும் வரல. ரொம்ப ஏக்கத்தோட இறைவனுக்காக வேண்டுதல் செய்யிட்டு இருக்கார். கடைசியா ஒரு மத்தியான நேரத்துல ஒரு வாசல் தட்டு வந்தது கதவுல. கதவை திறந்தா பாபாஜி. அது 4 அங்கங்கள் என்னென்ன? 1 உடலை பற்றியது, 2வது மனத்தை பற்றியது, 3வது நமது உணர்ச்சிகளை பற்றியது, 4வது ஆன்மாவை பற்றியது. நிறைய பேர் கேள்வி கேட்கறது என்னன்னா, யோகதா சத்சங்கம் எதுக்காக பரமஹம்ச யோகானந்தர் அவர் ஸ்தாபித்தது எதுக்காக அப்படின்னு கேள்வி. முதல் கேள்வி. 2வது கேள்வி, கிரியா யோகம்னு சொல்றோம், அது என்னது? அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு கேட்குறாங்க. அடுத்தது, கிரியா யோக வகையை ஆரம்பிச்சவங்க அவங்க எப்படி இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும், ரொம்ப வேகமா எப்படி ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும், அதுக்கும் சில பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு கவர் பண்ண முயற்சி பண்ணுவோம். ஆதி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதி சேனல்ல சுவாமிஜி சுத்தானந்தகிரியோட வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அவரு நமக்காக, நம்ம சேனலுக்காக பிரத்யேகமா ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவை நாங்க இப்போ உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா OSS ஆசிரமம் பத்தினதும், அப்புறம் கிரியாயோகா தீட்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தினதும் தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் நிறைய நாள் இருந்த டவுட்ஸை கிளியர் பண்ணின மாதிரி இந்த விஷயம். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்து அதனுடைய பயனை பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை யோகதா சத்சங்கா ஆசிரமத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் இனிய வரவேற்பு. இந்த ஆசிரமம் 17 ஏக்கர்ல போன வருஷம் நமது பிரசிடென்ட் சுவாமி சிதானந்தஜி அவங்க டெடிகேட் பண்ணாங்க. இது ஒரு இயற்கை சூழ்நிலையில அமைந்துள்ள ஆசிரமம். மண்ணூர் கிராமத்துல, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இங்க இருக்கு. இங்க தினசரி காலை மாலை தியானம், ஞாயிற்றுக்கிழமையில சத்சங்கம், ரெட்ரீட்டு, சங்கம், கிரியா தீட்சை, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க பெரிய அளவுல ஒரு ஆசிரமம் இப்ப கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். மாஸ்டர் பிளான் இப்போ அது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அது ஒரு கொஞ்சம் வருஷத்துல ரெடி ஆயிடும். பட் இப்போதைக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க யாராவது இங்க சாதனா பண்ணி நல்ல டீப்பா கிரியா யோக வழியில ஆன்மீக முன்னேற்றம் அடையிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே. நிறைய பேர் கேள்வி கேட்கறது என்னன்னா, யோகதா சத்சங்கம் எதுக்காக பரமஹம்ச யோகானந்தர் அவர் ஸ்தாபித்தது எதுக்காக அப்படின்னு கேள்வி. முதல் கேள்வி. 2வது கேள்வி, கிரியா யோகம்னு சொல்றோம், அது என்னது? அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு கேட்குறாங்க. அடுத்தது, கிரியா யோக வகையை ஆரம்பிச்சவங்க அவங்க எப்படி இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும், ரொம்ப வேகமா எப்படி ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும், அதுக்கும் சில பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு கவர் பண்ண முயற்சி பண்ணுவோம். முதல்ல, பரமஹம்ச யோகானந்தர் யோகதா சத்சங்கத்தை ஆரம்பிச்சது என்ன காரணம், இதை பத்தி நீங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த புத்தகம் வேர்ல்டு ஃபேமஸ் புத்தகம், 50 லாங்குவேஜுக்கு மேல இது டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு உலகத்துல. ஆட்டோபயோகிராஃபியா யோகி, தமிழ்ல யோகியின் சுயசரிதம். இதுல நீங்க 27வது அத்தியாயம் போனீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் பரமஹம்ச யோகானந்தர் யோகதா சத்சங்கத்தை ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு. அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அவரோட குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி அவர்கிட்ட செராம்பூர்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு யுக்தேஸ்வர்ஜி கேட்டார், நீ ஏன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார் திடீர்னு. குருஜி, பரமஹம்ச யோகானந்தர் இதுக்கு முன்னால் அவரை பத்தி ஒண்ணுமே சொன்னதே இல்லை. திடீர்னு யுக்தேஸ்வர்ஜி கேட்டதுனால கொஞ்சம் திடுக்கிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ் வந்தது அவருக்கு. ஆச்சரியப்பட்டார். அப்புறம் சொன்னாரு, ஆமா குருஜி, ஏன்னா ஆர்கனைசேஷன் ஒரு நன்றி இல்லாத ஒரு வேலை. நம்ம என்ன செய்தாலும் சரி, லீடர் என்ன செய்தாலும் அவங்கள எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எது பண்ணாலும் சரி, இட்ஸ் a thankless டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொன்னார். யுக்தேஸ்வர்ஜி அவரை ரொம்ப தீவிரமா அவரை திட்டினார். என்ன சொன்னார்னா, ஒரு மகான்கள் பரம்பரையா இந்த உயர்ந்த யோக வழி மூலமாக இறைவனை அடையிறதுக்கான மார்க்கம் உனக்கு கொடுக்கலன்னா உன்னால இறைவன் அடைஞ்சிருக்க முடியுமா? அதனால உனக்கு இந்த மாதிரி
இறை அனுபூதி கிடைச்சதுனால உனக்குள்ள அந்த ஞானம், மெய்ஞானம், வழிமுறை அதை உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரோடையும் நீ வந்து ஷேர் பண்றது ரொம்ப அவசியம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். அப்ப குருஜி பரம சிவானந்தர் பதில் ஒன்றும் சொல்லல. ஆனா அவருக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு தீர்மானம் வந்தது. அதாவது எனக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கோ அதை உபயோகித்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே எனக்கு கிடைத்த இந்த அருமையான வழியை எல்லாரோடையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்தார். இங்க இருந்தா ஆரம்பம் யோகதாஸ் சத்சங்கம். அதாவது யார் வந்து ஆர்கனைசேஷனே பண்றதுக்கு விருப்பம் இல்லாதவர், அவர் வந்து இமயமலை பக்கம் இல்ல கங்கை கரையில அப்படியே இந்த சாதுவா இருந்து சுத்திக்கிட்டு இருந்து சமாதி நிலையில இறைவனோட இருக்கிறது அதான் அவரோட விருப்பம். ஆர்கனைசேஷன் பண்றதெல்லாம் விருப்பமே கிடையாது. பட் யுக்தேஸ்வர்ஜி அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஆக்சுவலி மகாவதார் பாபாஜி ஏற்கனவே பரமஹம்ச யோகானந்தரை செலக்ட் பண்ணி இந்த கிரியா யோக வழியை உலகம் முழுவதும் பரப்புறதுக்கான ரோல் அவருக்கு தான் கொடுத்திருக்காரு. அது பல வருஷத்துக்கு முன்னால கும்பமேளால 1894 மகாவதார் பாபாஜி யுக்தேஸ்வர்ஜி கிட்ட அப்பயே சொல்லியிருக்காரு, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு சீடன் அனுப்புறேன் உனக்கு, அந்த சீடனை வந்து உலகம் முழுவதும் கிரியா யோகம் கொடுக்கறதுக்கு நீ வந்து தயார் செய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப யுக்தேஸ்வர்ஜி ஒரு நாள் குருஜி கிட்ட சொன்னாரு, நீ தான் அந்த சீடன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம குருஜியால நம்ப முடியல. ஏன்னா அவர் ரொம்ப எளிமையான அந்த ஆசிரம வாழ்க்கையில இருக்கும்போது அமெரிக்கா போகணும், அதை பார்த்து ஏதோ ரிமோட்டா எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு சொப்பனம் மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்தது. இருந்தாலும் யுக்தேஸ்வர்ஜி அவர் வந்து ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க சொன்னதுனால இப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ராஞ்சியில பிரம்மச்சரி வித்யாலயன்னு சொல்லி நடத்திட்டு இருந்தார். அதுவும் எவ்வளவு அருமையா நடத்துறாருன்னா, ஒரு வருஷத்துல அங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்கல்ல, 2000 அப்ளிகேஷன் வந்துருச்சு ஒரு வருஷத்துல. அந்த காலத்துல மாஸ் மீடியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் பாருங்க இவ்வளவு தூரம் குருஜியோட பேர் புகழ் அவங்க எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. ஏன்னா குருஜியோட ஸ்கூல் விசேஷமான ஸ்கூல். நாமள மீதி ஸ்கூல்ல டீச்சர் வந்து சொல்லுவாங்க இது பண்ணு அது பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. குருஜியோட ஸ்கூல் எப்படி தெரியுமா, குருஜி வந்து அந்த பையன்களையே அவங்களே புரிய வைப்பாரு. அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டு கேட்டு அவங்களாவே சொல்லுவாங்க. அதாவது நமக்குள்ள பேராசை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டி எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் குருஜி விசேஷமா ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸே பூரா மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களே ரூல்ஸ் போட்டு மீதி ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது அந்த மாதிரி. ஸோ இது ஒரு விசேஷமான ஸ்கூல். இருந்தாலும் 1920 இறைவன் வந்து அவருக்கு ஒரு காட்சி கொடுத்தார் இந்த ராஞ்சி ஸ்கூல்ல. அவர் ஒரு உட்கார்றதுக்கு இடம் கூட கிடையாது, எப்போதும் ஸ்டூடெண்ட்ஸோட பிஸியா இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு ஸ்டோர் ரூம்ல நிறைய பெட்டிகளுக்கு பின்னால போய் உட்கார்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல தனிமையான இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல தியானம் செய்யும்போது அவருக்கு அப்படியே ஒரு மனக்காட்சி வருது. அதான் இறைவன் வந்து அவருக்கு அமெரிக்கால நாட்டுல இருக்கிற அந்த மக்கள் அவங்களெல்லாம் காட்டுறாரு. முக்கியமா எல்லாரும் அவங்க சீடர்கள். முன் பிறவிகள் இருந்து தொடர்பு இருக்கு. இந்த பிறவியில அவங்க எல்லாம் அமெரிக்கால பரவி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள பூரா அப்படியே அமெரிக்கா, யூரோப் அங்க இருக்கிற அந்த வெஸ்டர்ன் இது டிசைபிள்ஸ்க்கா அதை பூரா அப்படியே ஒரு மனக்காட்சி வந்து குருஜி உடனே இன்ட்யூஷன் மூலம் புரிஞ்சுக்கிட்டாரு, இறைவன் வந்து என்ன அமெரிக்காவுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு. இது காலையில வந்தது அந்த மனக்காட்சி. அன்னைக்கு ஆஃப்டர்நூனு இந்த ஸ்கூலுக்கு பொறுப்பு பூரா அந்த டீச்சர் கிட்ட கொடுத்துட்டு அவர் கல்கத்தாக்கு போய் கிளம்பிட்டார். இது பாருங்க எவ்வளவு பற்றின்மைனா என்ன, அவரோட எக்ஸாம்பிள் பாருங்க எப்படின்னு. இவ்வளவு அழகா அந்த ஸ்கூல்ல டெவலப் பண்ணாரு, இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா இறைவன் வந்து நீ அமெரிக்காவுக்கு போன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே அவர் அமெரிக்காவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டார். அது கரெக்டா அதே மாதிரி 1920 பாஸ்டன்ல வந்து காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லிபரல்ஸ் அப்படின்னு ஒரு மகாசபை, அதுல இந்தியாவோட பிரதிநிதியா பரம சிவானந்தருக்கு இன்விடேஷன் வந்தது. அங்க முதல்ல அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் டாக் வந்து அத சயின்ஸ் ஆஃப் ரிலிஜன் அந்த பேர்ல முதல்ல அந்த புத்தகம் வந்தது. அது என்னன்னா தர்ம விஞ்ஞானம். அதாவது நம்ம எல்லாரும் வாழ்க்கையில தேடக்கூடிய விஷயம் என்ன, உலகத்தோட மக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதை அவர் கரெக்டா சொல்றாரு. இதான் நம்ம சாங்கியா பிலாசபி சொல்லுது. நம்ம உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விருப்பம்தான்,
ஒரே ஒரு தேடல் தான். அது என்ன? 3 வித துன்பங்கள்ல இருந்து விடுபடுதல், எப்பொழுது இறைவனுடைய பேரானந்தத்துல தலைத்திருக்கு. இதுதான். இத அழகா அந்த குருஜி வந்து பாஸ்டர்ல சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்வைட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஆர்கனைசேஷன் பெரிய ஆரம்பிச்சது. அமெரிக்கால எல்லா இடத்துலயும் போய் குருஜி டிராவல் பண்ணாரு. இப்போ பாபாஜி ஏற்கனவே குருஜி கிட்ட சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயம். திரும்பவும் அந்த அமெரிக்கா போறதுக்கு இன்விடேஷன் வந்தா கூட குருஜி வந்து நேரடியா இறைவன் சொன்னாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் செய்தார். தீர்மானம் செய்து கல்கத்தால அவர் இருந்த வீடு 4 கர்பார் ரோட்ல அவர் உட்காந்து காலையில தியானம் பண்ண ஆரம்பிச்சார். இன்னைக்கு எங்கிட்ட இருந்து இறைவன்ட்டு இருந்து நேரடியா பதில் வந்தாதான் நான் போக போறேன், இல்லைன்னு அமெரிக்கா போக மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்புறம் ரொம்ப நேரம் தியானம் செய்துக்கிட்டே இருந்தார். ஒரு பதிலும் வரல. ரொம்ப ஏக்கத்தோட இறைவனுக்காக வேண்டுதல் செய்யிட்டு இருக்கார். கடைசியா ஒரு மத்தியான நேரத்துல ஒரு வாசல் தட்டு வந்தது கதவுல. கதவை திறந்தா பாபாஜி. பாபாஜியே நேரடியா வந்து இறைவன் உன்னோட பிரார்த்தனை கேட்டு உனக்கு கன்ஃபார்ம் பண்றார். நீதான் அமெரிக்கால கிரியா யோகத்தை பார்ப்பதற்காக உன்னைத்தான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். அதனால நீ போய் அந்த எல்லாம் பண்ணு. உனக்கு ஒரு விதமான தடங்களும் வராது. எல்லா விதமான உதவியும் உனக்கு கிடைக்கும். உனக்கு எல்லா இறைவனும் குருமார்களும் உன்னை வந்து பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்ப பாபாஜி அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. யோகியன் சுயசரத்துல குருஜி அதை பத்தி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாபாஜி சொன்னது தனிப்பட்ட விதத்துல சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு என்னன்னா, அமெரிக்கால பல நகரங்கள்ல அவர் வந்து அந்த டாக் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஹாலுமே நிரம்பி வழியும். சில சமயம் 2 தடவை பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவு கூட்டம். இது எல்லாமே இந்த அமெரிக்காக்காரங்களுக்கே ஒரே ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு யோகி இந்தியால இருந்து வந்து இந்த மாதிரி அமெரிக்காக்காரங்களை எல்லாருக்கும் இவ்வளவு பேர் இவ்வளவு புகழ், அவருக்கு பேரும் புகழ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ அந்த சமயத்துல குருஜி ஒரு நாள் அப்படி ஞாபகம் வந்தது, பாபாஜி சொன்னது இந்த மாதிரிதான் அமெரிக்கால கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிதான் குருஜி ஆரம்பிச்சாரு. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் பார்த்தாரு, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நிறைய பேரை வந்து கொண்டு வருது இருக்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவரோட காந்த சக்தியினால நிறைய பேர் இழுக்க முடியும். ஆனா குருஜி பார்த்தாரு, உண்மையா இறைவனை தேடுறவங்க அவங்கதான் எனக்கு வேணும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வெறும் அப்படியே கியூரியாசிட்டி இருந்து வரவங்க அவங்களுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த டூர்ல இருந்து விலகி இப்ப புது ஆர்கனைசேஷன்லயே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு, விசேஷமா அந்த சன்னியாசி சீடர்கள் அவங்கள நிறைய பேர் இப்ப புதுசா ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சாங்க. ராஜர்ஷி ஜனகானந்தர், தயாமாதாஜி, அந்த மாதிரி அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஆரம்பிச்சாரு. அப்பதான் யோகதா சத்சங்க லெசன்ஸ்னு சொல்லி பாடங்களை ஆரம்பிச்சாரு. இந்த பாடங்கள் மூலமாக ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருந்து அந்த உயர்ந்த யோக வழிமுறைகளை படிச்சு எப்படி தியானம் செய்யறது, எப்படி சரிசம வாழ்வு வாருது, இதுக்கான முறைகள் அந்த லெசன்ஸ் மூலமா அது வந்து அனுப்ப ஆரம்பிச்சார். இது புதுசான வழி. அமெரிக்காக்காரங்களுக்கே இது ஒரு புதுசமான வழி. அது ஏன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மூலமா யோக சாதனை எப்படி பண்றதுன்னு கொடுக்கறது, அது வேற யாருமே அது முன்னால பண்ணதே கிடையாது. பயனீர் குருஜி அதுல. ஸோ இந்த மாதிரி அவர் ஆரம்பிச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் முன்னால இருந்த பல இடத்துக்கெல்லாம் டூர்லாம் போயிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நின்று போச்சு. இப்ப அதிகமா அவரோட நூல்கள் மேல, புத்தகங்கள் மேல யோகின் சுயசரத்தை எழுதினார், ஆட்டோபயோகிராஃபி. அதுக்கப்புறம் பகவத்கீதையோட விளக்கம், காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா, அதை பத்தி எழுதினாரு. அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்டோட அவரோட டீச்சிங்ஸ்ல இருந்து செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், அது தவிர நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காரு. இப்ப ஒன்னா நம்ம ஆசிரமத்துல இருந்து ரிலீஸ் ஆகிட்டே வருது. அவர் அப்ப எழுதினதெல்லாம், இந்த சத்சங்கத்துல சொன்னதெல்லாம் தயாமாதாஜிக்கு வந்து விசேஷமான ஒரு பங்கு இருந்தது. அவங்க வந்து ஷார்ட் ஹேண்ட்ல எக்ஸ்பர்ட். அவங்க ஒவ்வொரு தடையும் குறிச்சு பேசும்போது ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பல வருஷம் உட்காந்து அந்த ஷார்ட் ஹேண்டை வந்து இதுல டைப்ரைட்டிங் பண்ணி அந்த பிரதி தயார் செய்யும். அப்புறம் மினாலி மாதாஜிக்கும் குருஜி அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அவரை பப்ளிகேஷனை பார்த்து எப்படி இந்த சமயத்துல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதனால இப்ப ஒண்ணா வந்துகிட்டே இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் முதல் அடிப்படை வந்து யோகியின் சுயசர். யார் இதை பத்தி யோகதா பத்தி தெரிஞ்சுக்கணுமோ முதல்ல யோகியின் சுயசர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கும். விசேஷமா கிரியா யோகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, 26வது அத்தியாயத்துக்கு போங்க. 26வது அத்தியாயத்துல குருஜி அதனோட எப்படி வேலை செய்யுது கிரியா யோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஆக்சுவல் கிரியா டெக்னிக் அங்க கிடையாது. அது வந்து யோகதா சத்சங்க பாடங்கள் எடுத்து
ஒரு குரு தீட்சையா தான் கிரியா தீட்சையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் கொடுக்கும். ஆனா அதுக்கு ஆரம்ப நிலை பேபி கிரியான்னு சொல்றது, அதான் குழந்தை கிரியா. அது சில அடிப்படை உத்திகள் இருக்கு, தியான உத்திகள், சக்தியூட்டும் உடற்பயிற்சி, எனர்ஜேஷன் எக்ஸசைஸ், ஹாங்ஸர் டெக்னிக், ஓம் டெக்னிக். இது யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். இந்த மூணையும் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டா அதுக்கப்புறம் கிரியா தீட்சைக்கு அப்ளை பண்ணலாம். கிரியா எடுத்தா ஒரு குரு தீட்சையா எடுக்கணும். அது எக்ஸசைஸ், ஹாங்ஸா, ஓம், இந்த அடிப்படை பாடங்கள் அது யார் வேணாலும் எடுக்கலாம். எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் சரி, எந்த வழியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் எடுக்கலாம். கிரியா யோகம் பரமஹம்ச யோகானந்தர், அப்புறம் நம்ம யோகதா குரு பரம்பரை, அவங்கள நம்ம குருவாக ஏற்று அவங்கள்ட்ட நேரடியா கிரியா தீட்சை வாங்குறது. ஏன்னா இந்த கிரியா தீட்சைக்கு பழைய காலத்துல இருந்தே அந்த மாதிரி ஒரு நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள் படி கிரியா தீட்சை வாங்கிக்கணும். ஓகே, கிரியா வழி எடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணா என்ன உபயோகம் நமக்கு தெரியும். ஒண்ணு அந்த 3 வகை துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு எப்பொழுது இறைவனோட பேரானந்தத்துல இருக்கிறது. அதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம், அதான் குறிக்கோள். அதே சமயத்துல தினசரி வாழ்க்கையிலையும் இறைவனோட திட்டத்தோட இணைந்து எப்படி நம்ம வாழ்க்கைய அழகான வாழ்க்கையா, ஆனந்தமயமான வாழ்க்கையா, வெற்றிகரமான வாழ்க்கையா எப்படி ஆக்குறது, அதுக்கு யோகதா சத்சங்க பாடங்கள் மூலமாக பரமஹம்ச யோகானந்தர் ரொம்ப அருமையான வழி கொடுத்திருக்காரு. இது யூனிவர்சல், எல்லாருக்கும் பொதுவானது. எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை எடுத்து பிராக்டிஸ் பண்ணலாம். இதனோட அடிப்படை என்ன? யோகானால என்னது? ஒரு பேலன்ஸ். எதுலையும் ரொம்ப அதிகமா போகக்கூடாது, ஒருதலை பட்சமா போகக்கூடாது. இது ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், யுக்தாகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. அதாவது இந்த சரிசம வாழ்வு மூலமாக யோகம் எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது எப்படி? ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப அதிகமா உபவாசம் செய்யக்கூடாது, ரொம்ப அதிகமா தூங்கக்கூடாது, ரொம்ப அதிகமா வீழ்ச்சி இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமா வேலை செய்யக்கூடாது, ரொம்ப அதிகமா ஓய்வு எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் சரியான முறையில பண்றது. அது எப்படி பண்ண முடியும்? அதுக்குதான் யோகம்ங்கிறது நமக்கு வழிகாட்டு. யோகம் எப்படி சமச்சீர் வாழ்வு வாழறது, அதுக்கு குருஜி ஒரு சிலபஸ் கொடுத்திருக்காரு, கரிக்குலம், ஹவு டு லிவ் ட்ரைனிங். ராஞ்சியில ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரிய வித்தியை ஆரம்பிச்ச போது அப்பதான் அவர் இந்த 4 மெத்தட், 4 பாயிண்ட் கொடுத்தாரு ஹவு டு லிவ் ட்ரைனிங்ல. அது 4 அங்கங்கள் என்னென்ன? 1 உடலை பற்றியது, 2வது மனத்தை பற்றியது, 3வது நமது உணர்ச்சிகளை பற்றியது, 4வது ஆன்மாவை பற்றியது. அது எப்படி? உடலை நல்லா ஃபிட்டா வைக்கிறது, அதாவது சயின்ஸ் ஆஃப் பாடி கேர், விஞ்ஞான வழிமுறைப்படி எப்படி நம்ம உடலை நல்ல ஆரோக்கியமா வைக்கிறது, ஃபிட்டா வைக்கிறது. 2வது மென்டல் இன்ஜினியரிங், அதாவது பிராக்டிக்கலா நம்ம எண்ணங்களை உபயோகித்து வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைகிறது, தோல்வியில இருந்து வெற்றிக்கு எப்படி போறது, தோல்வியில இருந்து வெற்றிக்கு போறதுக்கு ஒரு பாலம் எப்படி போடுறது, இதெல்லாம் மென்டல் இன்ஜினியரிங். 3வது சோசியல் ஆர்ட்ஸ், இது இதயத்தோட குவாலிட்டி. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு பௌத்தரை உபயோகித்து பண்றது. இது இதயத்துல இருந்து வரக்கூடியது. அது என்ன? அதாவது மீதி பேருக்குள்ள என்ன நடக்குது, அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எப்படி நடக்கிறது, அவங்களோட எப்படி போறது, அவங்களோட ஒட்டி போறது எப்படி, அதுக்கு வழி முதல்ல நமக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். தீய உணர்ச்சிகளை நல்ல உணர்ச்சிகளை மாற்றக்கூடிய திறமையை கொண்டு வரணும். கெட்ட பழக்கங்களை நல்ல பழக்கங்களா மாத்துறது. அப்ப மீதி பேரோட சேர்ந்து இப்பெல்லாம் நம்ம டீம் ஒர்க் எல்லாம் சொல்றோம். அந்த டீம் ஒர்க்கை பத்தி குருஜி அவ்வளவு வருஷம் முன்னாலேயே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாரோடய கூடி கலந்து பழகிறது, யார் எந்த நிலையில இருந்தாலும் சரி அவங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய திறமை, இதெல்லாம் சோசியல் ஆர்ட்ஸ், பெரிய சப்ஜெக்ட். அது அடுத்தது ரொம்ப முக்கியமானது, யோகாலே முக்கியமான விஷயம் அதுதான். அது என்னது? அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அதாவது ஆன்மீக விஞ்ஞானம், நடைமுறை ஆன்மீக விஞ்ஞானம். வெறும் ஒரு பிலாசபி இல்ல, தியரி இல்ல. அது எப்படி? நேரடியா இறைவனோட அனுபவம். நான் யார் அப்படின்னு புரியுங்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய இடத்துல நம்ம கேட்டிருக்கோம், நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் ஆன்மா, இறைவனோட ஒரு பாகம். இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். பட் இதுக்கு நேரடி அனுபவம் அவசியம். வெறும் தியரி மட்டும் இருந்தா போதாது. நம்ம வெறும் சொல்லுவோம் நான் ஆத்மான்னு சொல்லிட்டு, அடுத்த நிமிஷம் நம்ம உடலுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அவ்வளவுதான், அதெல்லாம் மறந்து போயிடுவோம் கம்ப்ளீட்டா.
கொஞ்சம் கொஞ்சமா திறமையை வளர்க்கறதுக்கு அந்த விஞ்ஞான வழிமுறை குருஜி கொடுத்து உபயோகித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நமக்குள்ள இறைவனோட நேரடி அனுபவம் வர வர என்ன ஆகும், எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்குள்ள ஆழ்ந்த அமைதி வருதுன்னு வச்சுங்க. அப்ப நிச்சயமா நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறோம்னு அர்த்தம். ஏன்னா இறைவனே அமைதி தான். அந்த அமைதியிலேயே ஆழ்ந்து போகும்போது நமக்குள்ள ஒரு ஞானம் வர ஆரம்பிக்கும். எல்லாரையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதுவும் இறைவன் தான் ஞானம். மெய்ஞானம்ங்கிறது தான் இறைவன். அந்த ஞானத்திலேயே நம்ம ஆழ்ந்து போகும்போது நமக்குள்ள அன்பு வர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாரையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப யார் மேலேயும் வெறுப்பு வராது. உலகத்துல மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நம்மளோட அன்பு மாறாம இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாருக்கும் நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கறது, இதெல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டியது. இது வந்து அன்பு. இறைவன் அன்பே வடிவானவர். அதனால அந்த அன்பை நமக்குள்ள உணரும் போது நேரடியா இறைவனோட அனுபவம் வருது. அடுத்தது கடைசியா ஆனந்தம். இறைவன்னா யாரு? அள்ள குறையாத ஆனந்தம், சச்சிதானந்தம்னு சொல்றது. அதாவது என்றும் நிலைத்துள்ளது, எல்லாவற்றையும் உணர்வது, அப்புறம் என்றும் புதிய ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் நம்ம எல்லாரும் தேடுறோம். அந்த நேரடி அனுபவத்திலேயே அந்த ஆனந்தம் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டவுட்டும் இருக்காது, எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம். அதனாலதான் பரமஹம்ச யோகானந்தர் வந்து யோகதாஸ் சத்சங்கத்துல முக்கியமான அடிப்படை என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி இறைவனோட நேரடி அனுபவத்தை கொண்டு வருது, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால யாரு இப்ப ஏற்கனவே இந்த கிரியா யோக வழியை ஆரம்பிச்சிருக்கீங்களோ இது ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நேரடியா இறைவனோட தொடர்பு கொண்டு இறைவனோட அமைதி, இறைவனோட அன்பு, இறைவனோட ஆனந்தம், இறைவனோட ஞானம் அதை உணர்றதுக்காக தான் நீங்க இந்த வழியில வந்திருக்கீங்க. அது மறக்கக்கூடாது. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா, மாயை சக்தி இறைவன் உண்டாக்கி மாயைக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு? நீ யாரையும் எங்கிட்ட வர விடாத, எல்லாரையும் நீ வந்து டைவர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டார். அதனால மாயை எப்போதும் நம்ம எல்லாரையும் குழப்பி நம்ம எல்லாரும் உலகத்தோட ஒட்டி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இறைவனை மறக்க செய்யுது. அது ஒவ்வொரு நிலையிலையும் அந்த மாயை செஞ்சுட்டே இருக்கு வேலை. இதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க குருஜியோட புஸ்தகம் காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா படிங்க. அதுல ரொம்ப அழகா குருஜி சொல்லியிருக்காரு. நமக்குள்ள பாண்டவர்கள் இருக்காங்க, கௌரவர்கள் இருக்காங்க. கௌரவர்கள் வந்து மாயனோட கருவி, பாண்டவர்கள் வந்து இறைவனோட கருவிகள். ஸோ அதனால நம்ம யாரை சப்போர்ட் பண்றோங்கிறது நமக்கு சுய விருப்பம் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சண்டை உள்ள கூட நடந்துகிட்டே இருக்கு, யுத்தம். அதுல நம்ம சரியா கான்சியஸா நம்ம சாய்ஸ் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கை இங்க எங்க அலக்கழிக்கப்படும். நமக்குள்ள ஒரு டைரக்ஷனே கிடைக்காது, ஃபோக்கஸ் கிடைக்காது. ஸோ சரியான ஃபோக்கஸ் வரணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அகந்தைங்கிறது மாயனோட கருவி, அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து தனிக்காட்டு ராஜா மாதிரி என் இஷ்டப்படி நான் பண்ணுவேன், மீதி பேர் சொல்றதை நான் ஏன் கேட்கணும், ஸோ என் விருப்பப்படி தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மையில நமக்குள்ள சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நமது பழக்க வழக்கங்கள், நமது சம்ஸ்காரங்கள், முன்னால பண்ண கர்ம வினைகள், அது பூரா நம்மளை வந்து கைட் பண்ணுது வாழ்க்கையில. அதனோட கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம நிர்பந்தப்பட்டு அந்த மாதிரிதான் வாழ்க்கை வாழணும். இதைத்தான் சொல்றது பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மா அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில் நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், புருஷாக்காரம்னா நம்ம சுய விருப்பத்தின் மூலமாக எது நமக்கு சரிங்கிறது அதை சாய்ஸ் பண்ணி அதை பண்றது. இது விவேக சக்தி மூலமா. இது எப்ப வரும்? அதிகமா பாண்டவர்களோட இது அதிகமா இருந்ததுன்னா ஆதிக்கம், அப்பதான் அது வரும். ஸோ இதெல்லாம் பாருங்க, பெரிய விஷயம். இப்ப நான் இந்த சின்ன வீடியோல இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா போகாம மெயினா என்ன நம்ம பாக்குறோம், யாருக்கு யோகதா வழியை பத்தி தெரியலையோ, கிரியா யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யோகியின் சுயசத்தை முதல்ல படிங்க. விசேஷமா 26வது அத்தியாயம் படிங்க. அப்புறம் குருஜி எப்படி இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சாரு அதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா 27வது அத்தியாயம் படிங்க. அதை படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் நீங்க அதை பத்தி. அதுக்கப்புறம் பாபாஜி குருஜிக்கு அப்பியர் ஆனது, அப்புறம் குருஜியோட குருக்கள் யுக்தேஸ்வர்ஜி, லாரி மாஷேர், அவங்களை பத்தி எல்லாம் யோகியின் சுயசத்துல பார்க்கலாம். அதோடு கூட விசேஷமானது கடைசி அத்தியாயம் 49ல நமக்கு எல்லாருக்கும் கண்டென்ஸ் பண்ணி வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, நம்ம எல்லாரையும் இறைவன் எப்படி படிச்சிருக்காரு அதை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஆன்மாவையும் இறைவன் வந்து ஒரு விசேஷத்தன்மை கொடுத்து படைச்சிருக்காரு. அதனால நம்ம எல்லாருமே இறைவனுக்கு முன்னால ஸ்பெஷல். நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு, அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே இறைவனுக்கு விசேஷமானது. அதனால எப்போதுமே தன்னை பத்தி ரொம்ப தாழ்வா நினைக்கவே கூடாது. எப்போ என்ன நினைக்கணும், இறைவனோட குழந்தை. ஆனா இறைவனோட தொடர்பு சரியா இல்லாததுனால இப்ப என்னால சரியா பண்ண முடியல. இறைவனோட தொடர்பு சரியா வந்துச்சுன்னா திரும்ப என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நான் ரீகெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஓகே, ஸோ
கிரியா யோகா வழிக்கு யோகதா சத்சங்க பாடங்கள் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, அடிப்படை பாடங்களை முதல்ல படிச்சு ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் கிரியா தீட்சை வாங்கிட்டீங்கன்னா கிரியா மூலமாக உங்களுக்கு உயர்ந்த டெக்னிக் கிடைச்சிடும். இதை 2 வேளை தியானம் செய்யணும். ஆனா வெறும் கிரியா மட்டும் எடுத்தா போதாது, அதை பயிற்சி செய்யறதுதான் ரொம்ப முக்கியம். 2 வேளை எனர்ஜேஷன் எக்ஸசைஸ், ஹாங்ஸா, ஓம், கிரியா 4 டெக்னிக் பண்ணிட்டு அப்புறம் சலனம் இல்லாத நிலையில் உட்காரணும். அதான் முக்கியமான விஷயம். பிராணாயாமம் மூலமா பிரத்யாகார நிலைக்கு போகணும். சலனம் இல்லாத நிலையில் உட்கார்ந்துட்டு இறைவனோட தொடர்பு கொண்டு நமது இதயத்துல இருந்து இறைவனோட கனெக்ட் பண்ணிட்டு அன்பு கொடுக்கறது இறைவனுக்கு இறைவன்கிட்ட எல்லாமே இருக்கு. பரமசிவ சிவானந்தர் சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம்தான் இல்லை, என்ன தெரியுமா? அது நமது அன்பு. இந்த உலகம் பூரா இறைவனுக்கு தான் சொந்தம். அவர் தான் நம்ம எல்லாம் படிச்சிருக்காரு. ஆனா அவர்கிட்ட நமது அன்பு இறைவன் கிட்ட இல்லை. அது நம்ம கொடுத்தாதான் இறைவனுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். என்ன நம்ம அது மாதிரிலாம் நினைக்கிறதே கிடையாது நார்மலா. பட் இறைவனுக்கு எப்படி அன்பு கொடுக்கறது? எப்போ வரைக்கும் நம்ம அன்போட கவனம் வெளி உலகத்து மேலேயே இருந்ததுன்னா இறைவனுக்கு அன்பே கொடுக்க முடியாது. அதனாலதான் யோக விஞ்ஞான வழிமுறை உபயோகித்து பிராணாயாமம் மூலமாக எனர்ஜியை உள்முகமாக கொண்டு வந்து நம்ம முதுகுத்தண்டுக்குள்ள கொண்டு வருது, கூட்டஸ்ல கொண்டு வருது. இங்க போக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இறைவனோட தொடர்பு ரொம்ப ஆழ்ந்து வர ஆரம்பிக்கும். அப்ப தானாகவே இறைவனுக்கு மேல அன்பு வர ஆரம்பிக்கும். இறைவனுக்கு அன்பு கொடுக்க கொடுக்க ஆனந்தம் அதிகமாயிட்டே வரும். சோ இதான் வாழ்வனோட குறிக்கோள். பரமானந்தத்துல இருக்கிறது எப்போதும் அந்த ஆனந்தத்திலே தலைச்சிருக்கு. சோ இறைவன் அள்ள அள்ள குறையாத ஆனந்தம். சோ அதனால இறைவனோட தொடர்பு கொள்ளும் போது நமக்குள்ளேயே அந்த ஆனந்தம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வரும். அது ஆக ஆக நமக்கு நிச்சயமா தெரியும் ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம்னு தெரியும். நன்றி.